ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் கொடுத்த அன்பு திரும்ப கிடைக்காமலே உடைய வாழ்க்கைக்குள்ள போய் அதனை நீங்கள் நினைத்து பார்த்தால் கூட இதுவரைக்கும் மனதிற்குள் இன்னும் வலிகள் என்பது ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ரிஷபம் ராசியான உங்களுக்கு நீங்கள் ஒருவரின் அன்புனால் அதில் எந்த விதமான சுயநலமும் இருக்கவே இருக்காது. மனதிற்குள் இருக்கக்கூடிய தூய அன்பை மட்டுமே தான் அந்த நபரிடம் நீங்கள் எப்பொழுதுமே காட்டுவீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வாரி வழங்கிவிட்டு அவர்களை உங்களுடைய கண்ணின் இமை போல நீங்கள் பாதுகாத்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் நிச்சயமாகவே இருப்பீர்கள். உங்களுக்கு ஒன்று என்றால் அவங்களுக்கு ஒன்று என்றால் நீங்கள் போவீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று என்றால் அவர்கள் வருவார்கள் என்று தான் இத்தனை நாட்களும் ஒரு தப்பு கணக்கை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போட்டு வைத்திருந்தீர்கள். ஆனால் சமீபத்தில் கூட உங்களுக்கு ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அந்த நபர்கள் வந்து உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள் என்று தான் நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் உதவி என்பதை செய்யாமல் ஒரு கஷ்டத்தை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் காட்டிய பாசத்தில் ஒரு சதவீதத்தை கூட சம்பந்தப்பட்ட நபர் உங்களுக்கு திருப்பி தரவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்த ஒரு விஷயங்கள் நிச்சயமாகவே சமீப காலங்களில் கூட நடந்திருக்கும். நாம இந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு அன்பை கொடுக்கும், ஆனா அவர் நம்மளுடைய வாழ்க்கையை கண்டு கொள்ளவே மாட்டிக்காரு. நம்ம வந்து அவங்க நம்மளை வந்து ஒரு பொருளாகத்தான் பார்க்காங்க, நம்மள வந்து விலை மதிப்பா பார்க்கல அப்படின்னு உங்களுடைய மனதுக்குள் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் இந்த ஒரு நாளில் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பார்த்தால் அதுதான் உண்மை என்பதையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிச்சயமாகவே புரிந்து கொள்வீர்கள். நான் இவ்வளவு உருகி அன்பு காட்டினேனே, ஆனால் இவர்களுக்கு என் அன்பின் மதிப்பு இவ்வளவுதான் என்னை பற்றி இவர்கள் புரிந்து கொண்டார்களா என்று உங்களுடைய நெஞ்சங்கள் நடுங்கிய நாள் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் அவங்களுக்காக நேரத்தையும் உழைப்பையும் உங்களுடைய நிம்மதிகளையும் கொடுத்த போது அதை மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்ட நபர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் நிச்சயமாகவே இருப்பார்கள். உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்ட போது உங்களை திரும்பி பார்க்க கூட இல்லை. அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில அன்பின் மீதே ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தி உங்களால மறக்க முடியாத ஒரு ஏமாற்றத்தின் நாளாகவே அது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இப்படி நபர்கள் செய்வார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் எண்ணி கூட பார்த்திருக்கிறீர்கள். அதை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் வலிகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்துக்காக தியாகம் செய்தும் மதிப்பு என்பது கிடைக்காமல் போன ஒரு தருணங்களும் உடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். வெளி உலகில் கிடைக்காத அன்பு பரவாயில்லை, ஆனால் குடும்பத்தில் நம்முடைய தியாகத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வுகளும் மனிதனுடைய மனதை ஆழமாகவே காயப்படுத்தி கொண்டு இருக்கும். அதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்துமா என்று கேட்டால் பொருந்தாது. ஆனால் சிலருக்கு இது வாழ்க்கையின் மிகப்பெரிய மனவேதனையாகவே இருந்து அடுத்து என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் மனதிற்குள்ள தேவையில்லாத ஒரு குழப்பங்களை இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்திருக்கலாம். குடும்பத்தின் தேவைக்காக உடைய கனவுகளை கூட நீங்கள் தள்ளி வைத்த ஒரு நாட்களும் சமீபத்திலோ அதற்கு முந்தைய நாட்களிலோ நிச்சயமாக இருக்கலாம். பெற்றோர்கள், சகோதரர்கள், வாழ்க்கை துணைகள், குழந்தைகள் அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் பல முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மாற்றி அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நீங்கள் மாற்றவே செய்தீர்கள். ஆனால் அதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று தான் நினைத்தீர்கள். அதுதான் கிடையாது. ஒரு நாள் நீங்கள் தனியாக அமர்ந்த பொழுது நான் இவ்வளவு செய்தும் யாருக்கும் தெரியவில்லையா என்ற கேள்வி உங்களுடைய மனதை உடைத்து போட்டிருக்கும். நீங்கள் பாராட்டை ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கான புரிதலை எப்பொழுதுமே எதிர்பார்ப்பீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கிடைக்காமலே இருந்து கொண்டிருக்கிறது. அதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டும் இருக்கிறது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தானாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. அதிலையும் குடும்பத்துல இப்பொழுது உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டும் ஒரு எதிர்காலத்தை பற்றிய பாதுகாப்பும் இப்பொழுது நிச்சயமாகவே கிடைக்கும். இத்தனை நாட்கள் உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயங்கள் இப்பொழுது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டப்போகுது. ரிஷபம் ராசியான உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவே மட்டுமே தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள்.
இத்தனை காலங்கள் நீங்கள் குடும்பத்திற்காக எத்தனையோ தியாகங்களை கூட செய்திருக்கலாம். ஆனால் அந்த தியாகங்கள் அனைத்தும் இப்பொழுது வீணாக போகுமோ என்று உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ தடவைகள் நினைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தியாகங்களையும் செய்து உழைத்தும் கொடுத்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றுவதற்கு உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு பேராதரவாக நிற்கப் போகிறது. ஆனால் நம்முடைய குடும்பமே நமக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று ரிஷபம் ராசியான நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீர்கள். நீங்கள் ஒரு புதிய சொத்து வாங்க நினைத்தாலோ அல்லது ஒரு பெரிய முதலீட்டை செய்யணும்னு ஏதேனும் ஒரு திட்டங்களை போட்டுக்கொண்டு இருந்தாலோ உங்களை குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய சேமிப்பில் இருந்து அல்லது தங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமாகவோ உங்களுக்கு பெரிய அளவில் உதவ முன்வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த ஒரு காலகட்டமைவாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நமக்கு இன்று ஒரு பாதுகாப்பு இல்லையா என்று நீங்கள் தடைப்பட்ட காலங்கள் முடிந்து உங்களுடைய குடும்பத்தை இந்த அசைக்க முடியாத உங்களுக்கு பெரிய நிம்மதிகளையும் ஒரு எதிர்காலம் குறித்த ஒரு தைரியத்தையும் பொருளாதார ரீதியான ஒரு பலமான ஒரு அடித்தளத்தையும் அமைத்து கொடுக்க போகிறது. எனவே இதனை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அதே போல ரிஷபம் ராசியான உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கான சிலவற்றை விட்டு கொடுத்து போனால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தம்பதியருக்குள் அனுசரித்து செல்ல வேண்டும். அனுசரித்து சென்றால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உண்டாக்கி கொடுக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே ஒரு நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு வந்து கொடுக்கும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே இப்பொழுது நீங்கள் மாறிவிடுவீர்கள். எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கவனம் என்பது வேண்டும். கவனமாக நீங்கள் எதை செய்தால் மட்டுமே தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனிமேல் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இருந்து அடுத்து என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் மனதிற்குள்ள தேவையில்லாத ஒரு குழப்பங்களை இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்திருக்கலாம். குடும்பத்தின் தேவைக்காக உடைய கனவுகளை கூட நீங்கள் தள்ளி வைத்த ஒரு நாட்களும் சமீபத்திலோ அதற்கு முந்தைய நாட்களிலோ நிச்சயமாக இருக்கலாம். பெற்றோர்கள், சகோதரர்கள், வாழ்க்கை துணைகள், குழந்தைகள் அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் பல முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மாற்றி அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நீங்கள் மாற்றவே செய்தீர்கள். ஆனால் அதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று தான் நினைத்தீர்கள். அதுதான் கிடையாது. ஒரு நாள் நீங்கள் தனியாக அமர்ந்த பொழுது நான் இவ்வளவு செய்தும் யாருக்கும் தெரியவில்லையா என்ற கேள்வி உங்களுடைய மனதை உடைத்து போட்டிருக்கும். நீங்கள் பாராட்டை ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கான புரிதலை எப்பொழுதுமே எதிர்பார்ப்பீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கிடைக்காமலே இருந்து கொண்டிருக்கிறது. அதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டும் இருக்கிறது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தானாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. அதிலையும் குடும்பத்தில் இப்பொழுது உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டும் ஒரு எதிர்காலத்தை பற்றிய பாதுகாப்பும் இப்பொழுது நிச்சயமாகவே கிடைக்கும். இத்தனை நாட்கள் உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயங்கள் இப்பொழுது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டப்போகுது. ரிஷபம் ராசியான உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவே மட்டுமே தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். இத்தனை காலங்கள் நீங்கள் குடும்பத்திற்காக எத்தனையோ தியாகங்களை கூட செய்திருக்கலாம். ஆனால் அந்த தியாகங்கள் அனைத்தும் இப்பொழுது வீணாக போகுமோ என்று உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ தடவைகள் நினைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தியாகங்களையும் செய்து உழைத்தும் கொடுத்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றுவதற்கு உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு பேராதரவாக நிற்கப் போகிறது. ஆனால் நம்முடைய குடும்பமே நமக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று ரிஷபம் ராசியான நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீர்கள். நீங்கள் ஒரு புதிய சொத்து வாங்க நினைத்தாலோ அல்லது ஒரு பெரிய முதலீட்டை செய்யணும்னு ஏதேனும் ஒரு திட்டங்களை போட்டுக்கொண்டு இருந்தாலோ உங்களை குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய சேமிப்பில் இருந்து அல்லது தங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமாகவோ உங்களுக்கு பெரிய அளவில் உதவ முன்வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த ஒரு காலகட்டமைவாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நமக்கு இன்று ஒரு பாதுகாப்பு இல்லையா?
என்று நீங்கள் தடைப்பட்ட காலங்கள் முடிந்து உங்களுடைய குடும்பத்தில் இந்த அசைக்க முடியாத உங்களுக்கு பெரிய நிம்மதிகளையும் ஒரு எதிர்காலம் குறித்த ஒரு தைரியத்தையும் பொருளாதார ரீதியான ஒரு பலமான ஒரு அடித்தளத்தையும் அமைத்து கொடுக்க போகிறது. எனவே இதனை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அதே போல ரிஷபம் ராசியான உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கான சிலவற்றை விட்டு கொடுத்து போனால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தம்பதியருக்குள்